ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் சன்னாஸை வாங்குறீங்கல்ல. ஸோ என்கிட்ட வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு யார்கிட்டேருந்து வாங்குறதா இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற சன்னாஸை நீங்கள் டேங்க்கில் விடும்போது நீங்கள் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ்லாம் இதை தான். ஸோ அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சன்னா ஃபிஷ்ஷை வந்து நம்ம மற்ற மீன் மாதிரி டேங்க்கில் விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரிசீவ் பண்ணுற அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம செல்லருக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ ஃபிஷ் நம்மளுக்கு சேஃபாக வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இம்பார்ட்டண்டான திங்க் இதுதான். டேங்க்கில் வாட்டர் லெவலை லோவாக வைக்கிறது. ஸோ வாட்டர் லெவல் லோவாக வைக்கிறது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டான ஒரு விஷயம் சன்னாவை பொறுத்த வரைக்கும் அண்ட் உங்களுக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணிவிட்டு வரும் சன்னா பாக்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு அங்கங்கே ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அது ரொம்ப வந்து வீக்காக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அது ஆக்டிவாக இருக்கும், சம்டைம்ஸ் அது வீக்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் வால்யூம் அதிகமாக வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மீன் வந்து டேங்க்கில் விட்டோடனே இதுங்களாம் ஏர் பிரீத்தர்ஸ் ஓகேங்களா, மேலே வந்து தான் காற்றெடுக்கும். ஸோ அதனால் மேலே வந்து காற்றெடுக்கவே கஷ்டப்படும். சம்டைம்ஸ் அதால் வந்து காற்றெடுக்க கூட முடியலன்னா அது வந்து இறந்து போயிடும் அந்த மீன். அதனால் வந்து வாட்டர் லெவல் வந்து எப்போவுமே நீங்கள் சன்னா ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் டேங்க்கில் வாட்டர் லெவல் வந்து அந்த மீனுக்கு ஒரு 2 இன்ச் மேலே இல்லாட்டி 1.5 இன்ச் மேலேன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் சேஃப். ஸோ வாட்டர் லெவல் இதே ஒரு வாரம் வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். ஏன் இதை நான் ஒரு வாரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன்னா, அந்த சன்னா ஃபிஷ் வந்து டேங்க்குக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரூஃப்னு ஒன்று வைப்பீங்க, இது மாதிரி ஒன்று. இது மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு ரூஃப்னு ஒன்று வைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூஃபில் போய் இடிக்கும். நீங்கள் வாட்டர் லெவல் ஃபுல்லாக வச்சிங்கன்னா அந்த ரூஃபில் போய் இடிச்சு இந்த மாதிரி கேப் இருந்தால் அந்த மாதிரி கேப் வழியாக வெளியே வந்துடும். இல்லாட்டி அது வந்து ரூஃபில் இடிச்சு அதோட மவுத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காயத்தை உண்டாக்கிடும். ஸோ அது இன்ஃபெக்ஷனை உருவாக்கும். ஸோ அதனால் வந்து வாட்டர் லெவலில் இந்த அளவுக்கு வைக்கிறனால அதால் குதிக்க முடியாது. அப்படி குதித்தாலுமே அந்தளவுக்கு அதால் ஹைட்டில் குதிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த மீன் நோஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால் வாட்டர் லெவலில் லோவாக வைக்கிறது தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் சன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அது டேங்க்குக்கு செட் ஆகின உடனே அது கொஞ்சம் குதிக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். ஸோ புது டேங்க்னால உடனே அது நைட்டெல்லாம் ஃபுல்லாக குதிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து டேங்க்கோட வாட்டர் லெவல் லோவாக வைக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் வந்து பயோடோப் மாதிரி டேங்க் செட்டப் பண்ணிட்டீங்க, ஏன்னா என்னால் வாட்டர் லெவல் லோ பண்ண என் பிளான்ஸ் எல்லாம் வந்து இதாகிடும் அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல வைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சு அதை வந்து கொஞ்சம் செட்டில் விடுற மாதிரியே இருக்கும். ஒன்ஸ் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து 1/2 நாள் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லாட்டி 1 நாள் வரைக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த மீனோட கண்டிஷனை பொறுத்து ஓகேங்களா. ஸோ ஆனாலும் டேங்க்கில் விட்டாலும் அது குதிக்க தான் ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாப் வந்து இடிக்க தான் ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு பயோடோப் மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃப்ளோட்டிங் பிளான்ஸை கொடுத்தீங்கன்னா அது வேணால் கொஞ்சம் குதிக்கிறத அவாய்ட் பண்ணும். ஸோ ஷோல் இப்போ வந்து வாட்டர் லோ பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட வந்த உடனே அப்போவே ஃபீட் பண்ணக்கூடாது. அது ஃபீட் எடுக்காது அந்த மீன். ஸோ ஃபீட் எடுக்காது. அண்ட் நீங்கள் வந்து அந்த மீனை விட்டுட்டு டேங்க்கில் அப்பப்போ டெக்கரேஷன் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் நர்வஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்லேயே அது வந்து இறந்து போகும். அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே அது வந்து ஃபீட் எடுக்காமலும் இருக்கும். உங்கள்கிட்ட ஃபிஷ்ஷு வந்த உடனே அந்த டே அதுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டேவும் அதுக்கு வந்து ஃபீட் எடுக்க அது கொஞ்சம் தயக்கப்படும். ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு சின்ன ஃபிஷ்ஷு, ஒரு மாலியோ இல்லை கப்பியோ, ஒரு சின்ன மாலியோ கப்பியோ ஒரு டேங்க்கில் 1 2 விட்டுருங்க. அது ஒன்ஸ் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த மாலி கப்பியை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிட ஆரம்பித்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே அது வந்து நம்ம டேங்க்கில் கொஞ்சம் செட் ஆகிருச்சு அண்டு ஃபீடும் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த டே 2, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபீட் எடுத்ததுக்கப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் வந்து டே 2 இல்லை 2 நாள் கழித்து நீங்கள் வந்து சின்ன சிக்கன் ஆட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து திருப்பியும் லைஃப் ஃபிஷ்ஷாக போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது வந்து லைஃப் ஃபிஷ் தான் வேணும்னு நட முடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேங்க்கில் செட் ஆகுதுன்னு தெரியறதுக்காக லைஃப் ஃபிஷ் போடுறோம்ல, அதை சாப்பிட்டுட்டு திருப்பி அதுதான் வேணுன்றது சிலதுலாம் அடம் முடிக்கும். ஸோ அதனால் வந்து லைஃப் ஃபிஷ் ஜஸ்ட் போட்டுட்டு 2 நாள் கழிச்சிட்டு அதுக்கு நல்லா பசி வரும். ஸோ 2 நாள் கழித்து வரும்போது அப்போ வந்து நீங்கள் சின்னதாக ஃபீட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அப்பப்போ வந்து சன்னா ஃபிஷ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வாங்கி வச்சுட்டு அதை இன்ட்ராக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது வந்து அவ்வளோ உங்கள்கிட்ட பழகவும் பழகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது மஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சன்னா ஃபிஷ்ஷை பை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே டேங்க்கை சைக்கிள் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடியே டேங்க்கில் சைக்கிள் பண்ணுறீங்க.
அண்ட் அதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் நல்லா க்ரோ ஆகட்டும். ஸோ வந்து இந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆடியான ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே தண்ணிக்கு சென்சிட்டிவ் தான் இந்த மீனுங்க. அம்மோனியா ஸ்பைக் ஆனாலும் இந்த மீன் அடி வாங்கும். அதிகமான TDS இருந்தாலும் இந்த மீன்கள் அடி வாங்கும். ஸோ இந்த மீனோட வாட்டர் குவாலிட்டியை நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ வீக்லி வாட்டர் சேஞ்ச் கம்பல்சரி பண்ணே ஆகணும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அவள்தான் இதுக்கெல்லாம் வாட்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதோட நம்ம 2 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாமா? இல்லாட்டி அழுக்காம பண்ணிக்கலாமான்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலி அது ரெக்கமெண்ட் கிடையாது. கம்பல்சரி பண்ணி ஆகணும் வீக்லி ஒன்ஸ். இல்லாட்டி அதுக்கு ஃபின் ரோட் டிசீஸ் ஈஸியாக வரும் சென்னாஸ்க்கு. அண்ட் அம்மோனியா ஸ்பைக்னால ஏகப்பட்ட டிசீஸ் வரும் அந்த மீனுக்கு. ஸோ நீங்கள் டேங்க் வந்து ப்ராப்பராக சைக்கிள் பண்ணுறீங்கன்னா, எல்லாமே நல்லா க்ளீனான தண்ணி எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் டெக்கரேஷன்லாம் ப்ராப்பராக கழுகி எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படியே வாங்கி அப்படியே போட்டு அப்படியே சைக்கிள் பண்ணிட்டீங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸிக் அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் வேறு அந்த தண்ணியில் இருக்கும். ஸோ அது வேறு அந்த மீனுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கும். அதனால் வந்து நீங்கள் டெக்கரேஷன்லாம் கூட நல்லா வாஷ் பண்ணி, ஐ மீன் ட்ரிஃப்ட்வுட்டு இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? நல்லா வாஷ் பண்ணி நல்லா போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஷோர். இது வந்து ஒரு தனி வீடியோவாக போடணுன்னு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறதே இதில் தான். அதனால தான் இதை பற்றி ஒரு தனி வீடியோவாக போடலான்னு வந்தேன். அண்ட் ஷோர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கோப்ரா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ யாருக்காக வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். பேபி கோல்டன் கோப்ரா. ஓகேங்களா? ஸோ see you next video. Bye bye ஷோர்.